Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல PGTRB நியூ சிலபஸ் அதுல யூனிட் 7 Commonwealth Literature அதுல நியூவா ஆட் பண்ணிருக்க poem தான் Waltzing Matilda by A.B. Banjo Paterson. இந்த வீடியோல இந்த poemோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த சேனலை புதுசா பாக்குறீங்களோ கண்டிப்பா subscribe to our channel. Subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. First, இந்த poem பத்தி ஒரு brief intro பார்க்கலாம். இது வந்து most famous poem in Australia அப்படினே சொல்லலாம். இது எந்த கேட்டகரி எந்த ஜானர்ல வரும் அப்படினா bush ballad, ஓகேங்களா? ballad அப்படினாலே ஒரு narrative poem அப்படினு சொல்லலாம். அந்த poemல வந்து நிறைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. that means ஒரே லைனை வந்து again and again repetition-ஆ யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டோரி ஆட்ட நமக்கு வந்து சொல்வாங்க. சோ அதே போல கேட்டகரியில தான் இந்த poem-மே வரும். லைக் தட் இது வந்து folk song அப்படிங்கற ஜானர்லயே நம்ம வியூ பண்ணலாம். ஓகே. Then the poem actually எழுதின year வந்து 1895 ஆனா publish ஆன year வந்து 1903. இது வந்து ஒரு most important information about the poem. Then the last point, இந்த poem வந்து ஒரு unofficial national anthem of Australia அப்படினே சொல்லலாம். ஆக்சுவலா ஒரு national anthemனா எப்படி இருக்கும் அப்படினா அந்த நாட்டோட பற்று அதோட பண்பாடு அத பத்தி பேசுற மாதிரி இருக்கும். லைக் தட் இந்த poem-மே வந்து அப்படிதான் அமைஞ்சிருக்கு அப்படினு சொல்றாங்க. That's why it is considered as an unofficial national anthem of Australia. So let's see why. Well, here is the poem. அந்த poem title is Waltzing Matilda. இது ரொம்ப சிம்பிளான poem தான். இந்த poemல வந்து 8 stanzas இருக்கும். 8 stanzasலயே வந்து 4 lines வச்சு மேக் பண்ணிருப்பாங்க. that means quatrains 4 lines சொல்வாங்க. அத வச்சு பில்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். then நான் முன்னாடி சொன்ன இந்த poem வந்து ஒரு ballad அப்படினா ஒரு folk song அப்படினே சொல்லலாம் வெச்சீங்களா. ஒரே லைன் வந்து திரும்பி ரிப்பீட் ஆகும்ல சாங்ல. சோ அதே போல இந்த poemலயே வந்து சில stanzas வந்து again and again ரிப்பீட் ஆகும். அத நம்ம poem பார்க்கறப்ப டீடைலா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So let's start with the title. Title is Waltzing Matilda. Waltzing அப்படினா என்ன அப்படினா காலால நடந்து போறது. Matilda அப்படினா ஒரு பேக். அந்த பேக் உள்ள வந்து என்னென்ன வச்சிருப்பாங்க அப்படினா வந்து அவங்களோட belongings, ஒரு பர்சனோட தேவையான திங்ஸ், அவங்களோட Dresses, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் சோ இது போல வச்சிருப்பாங்க. So throughout the poem நம்ம என்ன யார பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு person. அவர் யார் அப்படினா ஒரு லேபரர், ஓகேங்களா? ஒரு working classல உள்ள person. அவர் வந்து ஒரு ஹோபோவா இருக்காரு. ஹோபோ அப்படின்னா நாடோடின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் தெரியாது. அவங்க எங்க ஒர்க் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க காலால நடந்து அந்த பிளேஸ் எல்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு அதே போல அவங்களுக்கு வீடுமே கிடையாது. எங்க நினைக்கிறாங்க அவங்க டென்ட் போட்டு தங்குவாங்க, ஓகேங்களா? சோ அது போல ஒரு பர்சனோட லைஃப அவர் ஒரு இன்சிடென்ட்டை டிஸ்கிரைப் பண்ண போற poem தான் இந்த Waltzing Matilda, ஓகேங்களா? Well, first answer. Once a jolly swagman camped by a billabong. So நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ballad. ஒரு ballad அப்படின்னா ஒரு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் வந்து நரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லைக் தட் இதுவுமே முன்னாடி நடந்த ஒரு கதை தான். யாரோட கதை அப்படின்னா ஸ்வாக்மன். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து ஒரு லேபரர், ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பர்சனோட கதை தான். ஸோ அவர் வந்து ஒரு ஹோபோ. அவருக்குன்னு வந்து ஒரு தனி வீடோ ஒரு ஃபேமிலியோ கிடையாது. அவர் வந்து நாடோடி, ஓகேங்களா? அவர் எப்படி இருந்தாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஜாலியா இருந்தாரு. ஸோ இதை வச்சே வந்து அவர் எந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேம்ப்டு பை அ பிலாபாங். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவருக்குன்னு ஒரு வீடு கிடையாதுங்கனால எங்கெங்க இடம் கிடைக்குதோ அங்கே தங்குவாரு. ஸோ அது போல ஒரு நாள் இவர் போய்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பிலாபாங், தட் மீன்ஸ் ஒரு வாட்டர் ஹோல் அப்படின்னு சொல்லலாம். லைக் த வாட்டர் ஹோல் இந்த சென்ஸ் ஒரு பாண்ட் அப்படின்னு ஒரு குளத்து பக்கத்துல வந்து ஒரு கேம்ப் போட்டு ஒரு டென்ட் பண்ணிட்டு ஒரு படி தங்கிட்டு இருந்தாரு. ஸ்வாக் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா அவரு கூடயே வந்து இந்த மட்டில்டா அந்த பேக் வச்சிருந்தாரு. ஸோ அதுக்குள்ள அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வச்சிருப்பாரு. ஸோ அண்டர் த ஷேட் ஆஃப் அ கூலிபா ட்ரீ. ஸோ ஒரு எந்த இடத்துல வந்து டென்ட் போட்டிருந்தாரு அப்படின்னா கூலிபா இந்த சென்ஸ் அந்த வந்து யூக்கலிப்டஸ் ட்ரீ தான், ஓகேங்களா? ஸோ அந்த மரத்துக்கு அடியில ஒரு டென்ட் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ பக்கத்துலயே வந்து அந்த பாண்டுமே இருக்கு. And he sang as he watched and waited till his belly boiled. ஆக்சுவலா அவர் எதுக்காக கேம்ப் போட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து டீ போடுறதுக்கு ரொம்ப நேரமா நடந்து வந்திருப்பாரு போல. ஸோ ஓகே டயர்டா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் கையில வந்து ஒரு டீன் வச்சிருக்காரு, ஓகேங்களா? அதை வச்சு அந்த அடுப்பாட்டம் எரிய வச்சு டீ போட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. என்ன பாட்டு அப்படின்னா Who will come a waltzing Matilda with me? ஸோ நான் தனியாக தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன், யாரும் என் கூட ஜாயின் பண்ணிக்க வந்து ஆசையா இருக்கீங்க, யாருக்கு வந்து விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவராவே வந்து சும்மா பாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதான் அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால கொடுத்துருக்காங்க. Then the second stanza, Waltzing Matilda, who will come a waltzing Matilda with me? ஓகேங்களா? அகைன் வந்து அதே ரிப்பீட் தான் ஆகுது. Then and as he sang, as he watched, waited till his belly boiled, who will come a waltzing Matilda with me? ஸோ அந்த டீ வந்து கொதிக்க அது பாயில் ஆக இந்த பாட்டு பாடிக்கிட்டே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இதான் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கு. Along came a
ஜம்ப் பேக் டு ட்ரிங்க் அட் த பில்லாபாங். ஸோ அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா சடனா ஒரு ஜம்ப் பேக் வருது. ஜம்ப் பேக் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ஒரு ஷீப், ஒரு ஆடு வந்து யதார்த்தமா அந்த பிளேஸ்க்கு வந்து அந்த பாண்ட் இருக்குல்ல, அந்த குளத்துல தண்ணி குடிக்க வருது. ஸோ இவர் வந்து ஆக்சுவலா இவர் வந்து ஒரு வேக பாண்ட் அப்படி வாட் வி கேன் சே வேக்ரண்ட் அப்படிங்கிறனால இவருக்குன்னு வந்து தனியா ஃபுட் இது எதுவுமே அவர் எடுத்து வந்திருக்க மாதிரி எங்கெங்க கிடைக்குதோ அங்கே தான் வந்து எடுத்து சாப்பிடுவாரு. ஸோ இந்த இதை பார்த்தோன்னா ஷீப்பை பார்த்தோன்னா இதையே நம்ம பிடிச்சி நம்ம ஃபுட்டா யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு ஐடியா வருது. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா up jumped the swagman and grabbed him with the glee. உடனே இந்த ஷீப்பை பார்த்த உடனே வந்து அந்த ஷீப்பை வந்து பிடிச்சி வச்சுக்கிறாரு. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. And he sang as he stowed that jump back in his tucker bag. You will come a waltzing Matilda with me. ஸோ அதை பார்த்த ஒரு பேக்ல வந்து அந்த ஷீப்பை வந்து திணிக்க பார்க்குறாரு. திணிக்கிறப்ப என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 2 ஸ்டான்ஸ்லயே who will come a waltzing Matilda, யார் என் கூட வந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருப்பாரு. ஆனா வந்து ஷீப்பை பார்த்தோன்னா you will come a waltzing Matilda with me. ஸோ நீ வந்து என் கூட வா, இந்த ஜேர்னில வந்து நீயும் என் கூட ஒரு கம்பெனினா வா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷீப்பை வந்து அந்த பேக்குள்ள திணிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஓகேங்களா, அந்த ஷீப்பை வந்து அவர் எதுக்காக திணிக்கிறாரு அப்படின்னா மேபி அவர் போற இடத்துல சாப்பாடு இல்லைன்னா அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் வந்து இவர் பண்றாரு. வெல் அந்த ஸ்வாக்மேன் வந்து இந்த ஷீப்பை ஒரு பேக்ல வந்து அடைச்சு வச்சுட்டாரு. ஸோ அடைச்சு வச்சுட்டு இவர் அகைன் என்ன பண்றாரு அப்படின்னா அதே சாங் தான் திரும்பி பாடிட்டு இருக்காரு. வால்சிங் மட்டில்டா வால்சிங் மட்டில்டா ஹூ வில் கம் வால்சிங் மட்டில்டா வித் மீ. ஓகேங்களா, அதே பாடிட்டு பக்கத்துல வந்து ஒரு டீ வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு. பட் அடுத்த ஸ்டான்ஸா பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்ரோட் த ஸ்குவாட்டர் who mounted on his thoroughbred. ஆக்சுவலா இந்த ஸ்வாக்மேன் பண்ற எல்லா ஆக்ஷனையுமே வந்து தூரத்துல இருந்து அந்த லேண்டோட ஓனர், ஸ்குவாட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டேர்ம். ஆக்சுவலா ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னா லேண்ட் ஓனர் இந்த சென்ஸ் அந்த பர்சன் வந்து அந்த லேண்டை காசு கொடுத்துலாம் வாங்கிக்க மாட்டாரு, பட் வந்து ஆக்கிரமிச்சிருப்பாரு. ஸோ ஆக்கிரமிச்சு இது என்னோட லேண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் வந்து இந்த மேன் பண்ற ஆக்ஷன்லாம் பார்த்துட்டு ஸோ இவர் வந்து அந்த ஷீப்பை அடைச்சோன்னா அது என்னோட ஷீப் இவன் எப்படி அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ஸ் மூலமா இவரை திறத்திக்கிட்டு அங்க வராரு. ஸோ அவரு மட்டும் வரல, டவுன் கேம் த ட்ரூப்பர்ஸ் 1, 2, 3. ஸோ சில போலீஸ்மேன் ஆர் சோல்ஜர்ஸ் அவருமே வந்து அவங்க கூட வந்து வராங்க. Whose is that jump pack you have got in your tucker bag? ஸோ அந்த மேன் அந்த ஸ்வாக்மேன் வந்து அந்த இது வச்சிருக்கல ஷீப் அது யாரோடது, உன் பேக்ல என்ன அடைச்சு வச்சிருக்கு அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டுட்டே வந்து ஹார்ஸ் மூலமா திரட்டிட்டு வராங்க. ஆனா இந்த பர்சன் வந்து சும்மா கேஷுவலா பாடிக்கிட்டு தான் இருக்காரு. வால்சிங் மட்டில்டா வால்சிங் மட்டில்டா ஹூ வில் கம் வால்சிங் மட்டில்டா வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு கேஷுவலாவே. ஸோ இப்போதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பர்சன்ஸ்லாம் இவர் வந்து அப்ரோச் பண்ணி வர பாக்குறாரு. அப் ஜம்ப்டு த ஸ்வாகன் லெட் இன் டு த பில்லாபாங். ஸோ அவங்க சப்போஸ் பிடிச்சா இவருக்கு கண்டிப்பா வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்துல உள்ள குளம் இருக்குல்ல அதுல போய் இவர் குதிச்சிடுறாரு. யூ வில் நெவர் கேட்ச் மீ அலைவ் செக்கி. குதிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து என்ன உயிரோட பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலா இதான் வந்து ஹோல் ஸ்டோரி. அண்ட் ஹிஸ் கோஸ்ட் மே பி ஹியர்ட் ஆஸ் யூ பாஸ் பை த பில்லாபாங் who will come a waltzing Matilda with me. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எப்படி முடியுது அப்படின்னா ஃபைனலாக அந்த ஸ்வாக்மேன் வந்து அந்த குளத்துல குதிச்சிடுறாரு. நீங்க வந்து என்னை பிடிச்சி எனக்கு நீங்க பனிஷ் பண்றதை விட நான் சாகுறதே பெட்டர் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து குதிச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து அந்த குதிச்சிட்டாருல அந்த ஸ்வாக்மேன் அவரோட கோஸ்ட் வந்து அந்த பிளேஸை நீங்க கிராஸ் பண்ணி போறப்பெல்லாம் அவர் பாடின பாட்டு நம்ம காதுல விழுந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஓகேங்களா, ஸோ என்ன சாங் நம்மளுக்கு காதுல விழுகும் அப்படின்னா ஒரு பாடுற பாட்டு தான் வால்சிங் மட்டில்டா வால்சிங் மட்டில்டா who will come a waltzing Matilda with me. அந்த சாங் வந்து நீங்க சப்போஸ் இப்பயுமே அந்த பிளேஸை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா உங்க காதல கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த போயம் வந்து முடியுது. வெல் இந்த போயமை பார்த்தா அந்த ஹோலா அந்த ஸ்வாக்மேன் லைஃப்ல என்ன நடந்துச்சு, அந்த இன்சிடென்ட் எஸ்பெஷலி அந்த டேல என்ன நடந்துச்சு, அவர் எப்படி இறந்தாரு, இப்போ வந்து அந்த பிளேஸ் கிராஸ் பண்ணி போனா நீங்க எதை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நரேட் பண்ணியிருப்பாங்க. வேலை ஓவரால் அந்த போயம் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா த ஸ்ட்ரகிள் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் இன் ஆஸ்திரேலியா. ஆக்சுவலாக அந்த ஸ்வாக்மேன் இருக்கார்ல அவர் வந்து எல்லா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதான் வந்து எல்லா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளும் கண்டிஷன் 19th centuryல இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அப்போ வந்து பிரிட்டிஷ் ரூல் தான் வந்து ஆஸ்திரேலியா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால எல்லா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளும் வந்து சஃபர் ஆகிட்டு தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் டிஃபியன்ஸ் அகேன்ஸ்ட் அத்தாரிட்டி. ஆக்சுவலா வந்து அந்த ஸ்வாக்மேன் வந்து பாண்ட்ல குதிச்சு ஒரு உயிரை கூட கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருந்தாரு. ஆனா வந்து அந்த அத்தாரிட்டி கிட்ட தட் மீன்ஸ் அந்த ஸ்குவாடர் கிட்ட வந்து அவர் சரண்டர் ஆக விரும்பல. ஸோ இதான் வந்து எல்லா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளோட மைண்ட் செட்டாகவும் இருந்துச்சு. அப்ப நான் வந்து இந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அடிமையா இருக்கிறத நான் வந்து ஃப்ரீயா என் வாழ்க்கையை வந்துட்டு நான் செத்தே போயிடுறேன், அது மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்லாம் எல்லா பீப்புளும் அப்ப இருந்துகிட்டு இருந்தாங்க. தென்
கலோனியல் லேண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கான்ஃபிளிக்ட். ஆக்சுவலா அந்த ஸ்குவாட்டர் வந்து இவரை பிடிக்க வராருல, அது வந்து அவர் லீகலா வாங்கின லேண்டா அப்படின்னா அந்த லீகலா வாங்கின லேண்டே கிடையாது. ஈவன் தோ வந்து அவருக்கு தான் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்காங்க போலீஸ்மென். ஸோ இதான் வந்து ஆஸ்திரேலியாவோட சுச்சுவேஷனா இருந்துச்சு அப்போ. ஸோ இந்த ஸ்வாக்மன் வந்து யாரை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நார்மலா ஆஸ்திரேலியன் பீப்புள் அந்த அத்தாரிட்டிக்கு நாங்க சரண்டர் ஆக மாட்டோம், நாங்க வந்து ஃப்ரீ ஸ்பிரிட்டா தான் இருப்போம் அப்படின்னா இறந்து கூட போறோம், ஆனா உங்க அத்தாரிட்டிக்கு நான் வந்து அடிமையா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை வந்து கன்வே பண்ற போம் தான் இது. Well, that's it. Thanks for watching.